வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொய் பேசுவதில் வல்லவரான ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும். அதிமுக ஆட்சி கவிழ்க்க முடியாமல் பித்து பிடித்து உளறுவதாக முதலமைச்சர் பழனிசாமி தாக்கு. துரைமுருகன் வீட்டில் அதிகாரிகளை பணத்தை வைத்துவிட்டு வீண்பழி போடுவதாக ஸ்டாலின் பேச்சு. தமிழர்களை வஞ்சித்த பாஜக ஆட்சி இந்தியாவில் தொடரக்கூடாது என கனிமொழி கடும் கண்டனம். மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலை நேர்மையுடன் நடத்த வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூட்டத்தில் விழிப்புணர்வு குறுந்தகடுகள் வெளியீடு. நாடு முழுவதும் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1582 கோடி ரூபாய் பறிமுதல். பறக்கும் படையினரின் சோதனையில் தமிழகத்தில் சிக்கியது 127 கோடி ரூபாய். பாஜக ஆட்சியில் கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருப்பதாக ராகுல் காந்தி ஆவேசம். வடகிழக்கு மாநிலங்களில் மிகப்பெரிய தொழில் மையங்கள் உருவாக்கப்படும் என்றும் திட்டவட்டம். பொய் பேசுவதில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் அதிமுக நிறைவேற்றியுள்ளதாகவும், ஆனால் திமுகவினர் அளித்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக கூறிய முதலமைச்சர் பழனிசாமி, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். இதேபோல் அதிகளவில் மின் உற்பத்தி செய்து தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதாகவும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அம்மா பதவியேற்கின்ற பொழுது 2018 பதவியேற்கின்ற பொழுது 3 ஆண்டு காலத்துல தடையெல்லாம் மின்சாரம் கொடுப்போம், தமிழகத்தில் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும் என்று சொன்னாங்க. அதன்படி அம்மா 3 ஆண்டு காலத்துல தடையெல்லாம் மின்சாரத்தை கொடுத்தாங்க. அதன் வழியில் வந்து அம்மாவுடைய அரசு மின்மிகை மாநிலம். முன்னதாக பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து கோவில்பட்டியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், கொடநாடு பிரச்சினை என்பது ஸ்டாலின் உருவாக்கிய கதை என்றும், அதிமுக ஆட்சியை கவிழ்க்க முடியாததால் பித்து பிடித்தது போல் அவர் மேடையில் பேசி வருவதாகவும் விமர்சித்தார். தங்கள் ஆட்சியில் ஒன்றுமே நடக்கவில்லை என திமுகவினர் பொய் பேசி வருவதாகவும், பொய் பேசுவதில் ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். முதல் காவல் நிலையம் இந்தியாவிலேயே முதல் காவல் நிலையம், 5வது காவல் நம்முடைய அண்ணா நகர் காவல் நிலையம். எதற்காக சொல்லிட்டு சொன்னால், இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பேணி காப்பது காவல்துறை. அந்த காவல்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டு இந்தியாவிலேயே முதன்மை காவல்துறை என்று பெயர் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. 40 ஆண்டுகால கனவு திட்டமாக இருந்த கோவில்பட்டி 2வது பைப்லைன் திட்டம் ரூபாய் 86 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு தீவிரப்பேரி கூட்டுக்குடி திட்டம் சீராக விநியோகம் செய்யப்பட்டு கோவில்பட்டிக்கு குடிய பிரச்சனை நிரந்தரமாக தீர்வு கண்ட நான் நேரடியாக இங்கே வந்து இந்த கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நான் திறந்து வைத்தேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தேன். அதே போல மேலும் திட்டம் விரிவாக்கம் மூலமாக 15 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் விநியோகம் பைப்லைன் பதிக்கின்ற பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. கோவில்பேட்டை மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டு அதற்காக 7 கோடி ரூபாய் புதிய கட்டிடமும் தற்போது 4 கோடி ரூபாயில் கூடுதல் வைப்பறை கட்டிடமும் கட்டப்படுகின்றன. தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன் மக்களை மகிழ்விக்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் வேடமணிந்த கலைஞர்கள் ஆடல் பாடல்களுடன் அசத்தினர். இதனை ரசித்த கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகம் அடைந்தனர்.
சென்னை காசிமேடு பகுதியில் மக்கள் நீதி மய்ய கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. வடசென்னை மக்களவைத் தொகுதியில் அக்கட்சி சார்பில் வேட்பாளர் ஏஜி மௌரியா போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து சென்னை காசிமேடு பகுதியில் அக்கட்சி தலைவர் கமலஹாசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர் பணம் வாங்காமல் வாக்களியுங்கள் என்று மக்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் உழைப்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை என கூறி டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். குடும்ப அரசியல்ங்கிறாங்களே, இது வேறு விதமான குடும்ப அரசியல். இதுதான் குடும்பம், இதுதான் அரசியல். இந்த அரசியல் தான் நடந்திருக்க வேண்டும், நடக்கவில்லை. அதற்கு காரணம் நீங்களும் தான், நானும் தான். நான் தாமதமா வந்தேன், நீங்க கொஞ்சம் அசட்டையா இருந்துட்டீங்க. தயவு செய்து உங்களுடைய ஏழ்மையை காரணமா காட்டி, உங்களுடைய குடிசைகளை காரணம் காட்டி கையில காசை வச்சு அமுக்குவாங்க. அதுக்கு நீங்க விலை போயிடாதீங்க. காரணம் ஏன் சொல்றேன்னா, அது ஒரு நல்ல வியாபாரம், நமக்கு தான் கிடைக்குதே பணம், அனுபவிக்கலாமே இப்ப அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டீங்கன்னா, அந்த பணத்துக்கு நீங்க கொடுக்கிற விலை உங்களுடைய 5 வருஷத்து வாழ்க்கை. உங்க பணத்துல நிறைய பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு சில்லறைய உங்க மேல தூக்கி அடிக்கிறாங்க. அதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல அரசை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அவங்க என்ன கொடுக்கிறாங்களோ அந்த மாதிரி பன்மடங்கு உங்களுக்கு வந்து சேரும். இந்த 5 வருஷத்துல அவங்க கொடுக்கிற இந்த 5,000 ரூபாய 5 வருஷத்துல வகுத்து பாருங்க. ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடுக்கு பத்தாது அந்த பணம். அன்னைக்கு வருதுன்னு ஏமாந்துடாதீங்க. மக்கள் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் புகைப்படங்கள் அடங்கிய 2 புத்தகங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. மேலும் வாக்காளர் விழிப்புணர்வு பாடல்கள் அடங்கிய குறுந்தகடுகளும் வெளியிடப்பட்டன. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, சுஷில் சந்திரா மற்றும் தேர்தல் ஆணைய நிர்வாக இயக்குநர்கள் திலீப் சர்மா, திரேந்திர ஓஜா ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். அப்போது மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையர்களிடம் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தேர்தல் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனை குறித்தும் சிமெண்ட் கிடங்கில் மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையர்களிடம் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்ததாக கூறப்படுகிறது. ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் வாக்காளர் விழிப்புணர்வு பாடல்கள் அடங்கிய குறுந்தகடுகள் வெளியிடப்பட்டது. மேலும் மக்கள் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் புகைப்படங்கள் அடங்கிய 2 புத்தகங்களும் வெளியிடப்பட்டன. திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் நடத்திய வருமான வரி சோதனையில் எதையுமே கண்டுபிடிக்க முடியாததால் அதிகாரிகளை பணத்தை வைத்துவிட்டு அவர் மீது வீண்பழி போடுவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மக்களவைத் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயனுக்கு ஆதரவாக மு.க.ஸ்டாலின் வாக்கு வேட்டையில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவும் தமிழகத்தில் நடக்கும் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரவும் திமுக கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் காலியாக உள்ள 21 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் மட்டும் இடைத்தேர்தலை சதித்திட்டம் தீட்டி வழி நிறுத்தியுள்ளதாகவும், எனவே 3 தொகுதியுடன் சூலூர் தொகுதிக்கும் சேர்த்து தேர்தலை அறிவிக்க வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தினார். சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக உட்கார்ந்திருந்த நேரத்தில் நம்முடைய சுப்பராயன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த திருப்பூருக்காக மட்டுமல்ல, இந்த கோவை மாவட்டத்திற்காக மட்டுமல்ல, திருப்பூர் மாவட்டத்திற்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக பல பிரச்சனைகளுக்காக குரல் எழுப்பிய நேரத்தில்
அதை கூர்ந்து கவனித்து கேட்டு அத்தனை காரியங்களையும் முடித்து தந்தவர் தான் அன்றைக்கு முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்ற வருமான வரித்துறையினர் சோதனையில் எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் மாறாக அதிகாரிகளை பணத்தை கொண்டு வைத்துவிட்டு அவர் மீது வீண்பழி போடுவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். 4% வரி விதிக்கப்பட்டிருந்தது. அந்த 4% வரியை குறைத்திட வேண்டும் என்று பலர் குரல் எழுப்பினார்கள். அப்பொழுது நம்முடைய சுப்பராயன் அவர்கள் குறைப்பதை விட அது முழுவதற்கு தந்திட வேண்டும், முழுமையாக ரத்து செய்த வேண்டும் என்று கேட்டப்போ அடுத்த நிமிஷமே முழுவதுமாக ரத்து செய்து தந்த தலைவர் தான் அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள். ஆக இன்றைக்கு அந்த உரிமையோடு தான் இன்றைக்கு நாங்கள் உங்களிடத்தில் ஓட்டு கேட்கிறோம். அவர் கேட்க வாய்ப்பில்லாத காரணத்தால் தான் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் இன்றைக்கு உங்களை எல்லாம் வந்து சந்தித்து ஆதரவு கேட்க வந்திருக்கிறார். தமிழர்களை அவமதித்த பாஜக ஆட்சி இந்தியாவில் தொடரக்கூடாது என தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு ஆதரவாக கனிமொழி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது பேசிய கனிமொழி, விவசாயிகள் அனைவருக்கும் பயிர் காப்பீடு தொகை வழங்கிவிட்டதாக பாஜக பொய் பிரச்சாரம் செய்து வருகிறது என குறிப்பிட்டார். டெல்லியில் போராடிய தமிழக விவசாயிகளை சந்திக்க நேரம் ஒதுக்காமல் பிரதமர் மோடி அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பியதாக கனிமொழி குற்றம் சாட்டினார். எனவே தமிழர்களை அவமதிக்கும் பாஜக ஆட்சி இந்தியாவில் தொடரலாமா என அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் பாஜகவின் பினாமி ஆட்சியாக செயல்படும் அதிமுக அரசை மக்கள் நினைத்தால் வீட்டுக்கு அனுப்ப முடியும் என கனிமொழி தெரிவித்தார். தமிழர்களை அவமதிக்கக்கூடிய அந்த பிஜேபி ஆட்சி இந்தியால தொடரலாமா? அவர்களுக்கு பினாமியா இங்க செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியையும் நீங்க நினைச்சா ஒரே நேரத்துல வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். பயிர் காப்பீடு, இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. பிரதமர் எல்லாருக்கும் பயிர் காப்பீட்டை கொடுத்து விட்டார் என்று திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. மதுரை அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 47 கிலோ தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் ஐயர் பங்களா பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த கார் ஒன்றில் உரிய ஆவணங்கள் இன்றி 47 கிலோ தங்க நகைகள் கொண்டு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிகாரிகள் நகைகளை பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை காண்பிடித்து நகைகளை பெற்று செல்லும்படி அதிகாரிகள் வலியுறுத்தினர். இதேபோன்று புதுக்கோட்டை திருச்சி நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது டாடா ஏஸ் வாகனத்தில் 5000 ரூபாய் மதிப்பீட்டிலான குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து ஓட்டுநர் அனந்தராமனை சோதனை செய்ததில் அவரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி 1,36,000 ரூபாய் இருந்ததை கண்ட அதிகாரிகள் பணம் மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே நாடு முழுவதும் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1582 கோடி ரூபாய் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் தமிழகத்தில் மட்டும் பறக்கும் படையினரின் நடத்திய அதிரடி சோதனையில் இதுவரை 127 கோடி ரூபாய் பணம் சிக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் காரில் ஆவணங்களின்றி எடுத்து சென்ற 2,10,00,000 ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருச்சியிலிருந்து கார் மூலம் பல கோடி ரூபாய் பணம் காரில் கடத்தி செல்லப்படுவதாக திருச்சி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பெரம்பலூர் அரியலூர் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியின் காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் காரின் கதவுகளின் உட்புற தகடுகளில் சுமார் 2,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 500 மற்றும் 2,000 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் தங்கதுரை, பிரபாகரன் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இந்நிலையில் திருச்சி மன்னார்புரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் வர்த்தக அணியின் மாநில துணை செயலாளர் ராஜா மற்றும் அவரது சகோதரர் ரமேஷ் ஆகியோருக்கு சொந்தமான வீடு மற்றும் நிதி நிறுவன அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமான ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி நிறுவன அலுவலகத்தில் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்து மற்றும் கடன் விவரங்களை வருகின்ற 25ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என வருமான வரித்துறையினருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதாவுக்கு சென்னையில் உள்ள போயஸ் தோட்ட வீடு உள்ளிட்ட பல்வேறு சொத்துக்கள் 913 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்ளது. அவர் அந்த சொத்துக்களுக்கு உயில் எழுதவில்லை. இதனால் அதனை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த நிலையில் ஜெயலலிதாவின் சொத்துக்களை நிர்வகிக்க நிர்வாகி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகழேந்தி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது ஜெயலலிதாவின் சொத்து மற்றும் கடன் விவரங்களை வருகின்ற 25ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என வருமான வரித்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் ஜெயலலிதாவின் சொத்துக்களுக்கு உரிமை கோரி வழக்கு தொடுத்துள்ள அவரது அண்ணன் மகன் தீபக்கின் வழக்கும் சேர்த்து விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். வாக்காளர்களுக்கு பணத்தை சப்பாத்தி மற்றும் பரோட்டாவுக்குள் வைத்து வழங்க அரசியல்வாதிகள் திட்டமிட்டு இருப்பதை பிரபல காவல்துறை அதிகாரி ரூபா அம்பலப்படுத்தியுள்ளார். தேர்தல் நெருங்க நெருங்க அதிக அளவில் கத்தையாக பணம் மூட்டைகள் பிடிபட்டு வருகின்றன. தேர்தலை சந்திப்பதற்காகவே அரசியல்வாதிகளால் பதுக்கி வைக்கப்பட்ட பல கோடி ரூபாய் பல நகரங்களில் மூட்டை மூட்டையாக பிடிபட்டு வருகின்றன. பறக்கும் படையினர் ஒரு சில இடங்களில் பிடித்தாலும் பல இடங்களில் மிக சாவகாசமாக பணம் விநியோகம் நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வாக்காளர்களுக்கு பணத்தை சுட்ட சப்பாத்தி, ரொட்டி மற்றும் பரோட்டாவுக்குள் வைத்து வழங்கவும் அரசியல்வாதிகள் திட்டமிட்டிருப்பதாக கர்நாடகாவை சேர்ந்த பிரபல காவல் அதிகாரி ரூபா தெரிவித்துள்ளார். பரோட்டா மூலம் பணத்தை வழங்க திட்டமிட்டுள்ள வீடியோ தற்பொழுது வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. இந்த தகவலை வெளியிட்டுள்ள காவல் அதிகாரி ரூபா, சசிகலா சிறையில் சொகுசாக இருந்ததை அம்பலப்படுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக ஆட்சியில் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் தற்போது அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் கோலாகாட் மாவட்டம் போகாகாட் நகரில் ஐக்கிய முன்னேற்ற கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்கள் பொருளாதார வளர்ச்சி பெற மிகப்பெரிய தொழில் மையங்கள் உருவாக்கப்படும் என்று கூறினார். மேலும் பிரதமர் மோடி நிறைவேற்ற தவறிய தோட்ட தொழிலாளர்களுக்கான அடிப்படை கூலி நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அமல்படுத்தப்படும் என ராகுல் காந்தி குறிப்பிட்டார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் இளைஞர்கள் சுய தொழில்கள் தொடங்க கடனுதவி அளிக்கப்படும் என்று கூறிய அவர், இந்திய குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை தடுத்து நிறுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாட்ஸ்அப்பில் பொய்யான செய்திகள் பரவுவதை தடுக்கும் வகையில் செக் பாயிண்ட் டிப்லைன் என்ற வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த வருடம் முழுக்க வாட்ஸ்அப்பில் பொய்யான செய்திகள் பரவியதால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. அதில் முக்கியமானது குழந்தை கடத்தல் வதந்தியாகும். இதை தடுப்பதற்காக வாட்ஸ்அப் மெசேஜ்களை ஃபார்வர்ட் செய்ய சில கட்டுப்பாடுகளை விதித்தது. அதன்படி ஒரு நபர் ஒரு மெசேஜை 5 முறை மட்டுமே ஃபார்வர்ட் செய்ய முடியும் என்று கட்டுப்பாடு விதித்தது. இந்த நிலையில் தேர்தலை முன்னிட்டு பொய்யான செய்திகளை கண்டுபிடிக்க புதிய முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. புரோட்டோ என்ற நிறுவனம் இதற்காக செக் பாயிண்ட் டிப்லைன் என்ற வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இதற்கான எண் 9643000888 ஆகும். தங்களுக்கு வரும் வாட்ஸ்அப் செய்திகள் மீது சந்தேகம் வலுத்தால் இந்த எண்ணுக்கு அனுப்பி அதன் உண்மை தரத்தை அறியலாம். இந்த எண்ணில் பெறப்படும் செய்திகளின் உண்மைத்தன்மை அறியப்பட்டு உடனடியாக முகவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழக நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த செய்தி தொகுப்பில் இன்று கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி தொகுதி வேட்பாளர்களின் விவரங்களை தற்பொழுது பார்க்கலாம்.
திமுக வசமிருந்த கிருஷ்ணகிரி தொகுதியை கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் அசோக் குமார் கைப்பற்றினார். திமுக வேட்பாளர் சின்ன பிள்ளவா 2,06,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதேபோல் பாமக தலைவர் ஜி.கே. மணியும் இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையில் இந்த தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே.பி. முனுசாமி களமிறங்குகிறார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் அக்கட்சியின் சார்பில் செல்லக்குமார் களமிறக்கப்படுகிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ச. கணேசகுமாரும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஸ்ரீ காருண்யாவும், நாம் தமிழர் கட்சி சார்பில் நா. மதுசூதனனும் போட்டியிடுகின்றனர். தருமபுரி தொகுதியில் கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2ஆம் இடத்தை பிடித்த அதிமுக வேட்பாளர் மோகன் 77,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக தோல்வியுள்ள தொகுதிகளில் இதுவும் ஒன்று. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவின் சார்பில் அன்புமணி ராமதாஸே மீண்டும் இந்த தொகுதியில் களம் காணுகிறார். திமுக சார்பில் டாக்டர் எஸ். செந்தில்குமாரும், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பி. பழனியப்பனும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் ராஜசேகரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் ருக்மணி தேவியும் போட்டியிடுகின்றனர். ரஃபேல் ஊழல் தொடர்பான புத்தகத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் தேர்தல் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். ரஃபேல் ஊழல் குறித்த புள்ளி விவரங்களுடன் கூடிய புத்தகத்தை எழுத்தாளர் எஸ். விஜயன் எழுதியுள்ளார். இந்த புத்தக வெளியீட்டு விழா நடைபெற இருந்த நிலையில் தேனாம்பேட்டையில் உள்ள பாரதி புத்தகாலயம் சென்ற பறக்கும் படையினர் 146 புத்தகங்களை பறிமுதல் செய்து எச்சரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து தலைமை தேர்தல் ஆணையம் தமிழக தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டது. புத்தகத்தை திருப்பி தருமாறும் உத்தரவிட்டது. பின்னர் ரஃபேல் ஊழல் புத்தகத்தை இந்து ராம் வெளியிட்டார். இந்த நிலையில் கடையில் புத்தகங்களை பறிமுதல் செய்த உதவி செயற்பொறியாளர் கணேஷ், காவல் உதவி ஆய்வாளர்கள், 2 காவலர்கள் ஆகியோர் தேர்தல் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். நில அபகரிப்பு உள்ளிட்ட வழக்குகள் உள்ள திமுக ஆட்சி வேண்டுமா, மக்களுக்கு நல்லது செய்யும் ஆட்சி வேண்டுமா என விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் மக்களிடம் கேள்வி எழுப்பினார். திருச்சி மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து மணப்பாறையை அடுத்த கொட்டாம்பட்டியில் விஜய பிரபாகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், தன்னுடைய முதல் அரசியல் பயணம் மணப்பாறையில்தான் தொடங்கியதாக நெகிழ்ச்சியுடன் கூறினார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் மட்டுமே மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என கூறிய விஜய பிரபாகரன், தேசிய நதிகளை இணைப்பதுதான் தேமுதிகவின் முதல் பணி என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கேப்டன் விஜயகாந்த் நலமுடன் இருப்பதாகவும் விரைவில் மக்களை சந்திக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நம்ம மத்தியிலும் மாநிலத்திலும் நம்ம கூட்டணி ஒன்னா இருந்தா நிச்சயம் நம்ம நாட்டுக்கு மக்களுக்கும் நல்லது செய்ய முடியும். நம்ம முதல் கோரிக்கையா நதிகளை இணைக்கணும்னு நம்ம கேட்டிருக்கோம். அது நிச்சயம் நடக்கும். கேப்டன் சூப்பரா இருக்காரு. எல்லாரும் தைரியமா இருங்க. உங்களை சந்திக்க மிக விரைவில் வருவாரு. திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மன்சூர் அலிகான் ஹோட்டல் ஒன்றில் வடை சுட்டு விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார். நாம் தமிழர் கட்சி சார்பில் திண்டுக்கல் தொகுதியில் களம் கண்டுள்ள இணை ஒருங்கிணைப்பாளர் மன்சூர் அலிகான் அங்கு சென்ற நாள் முதல் பல்வேறு வகைகளில் மக்களை கவர்ந்து வருகிறார். தாம் ஒரு நடிகன் என்ற பகட்டு இல்லாமல் தெருவில் அமர்ந்து காலணிகளுக்கு பாலிஷ் போட்டு வாக்கு சேகரித்தார். பின்னர் இருசக்கர வாகனத்தில் சென்றபடி குழாடியில் தண்ணீர் பிடிக்கும் பெண்களிடம் குறைகளை கேட்டு வாக்கு சேகரித்தார். பின்னர் தொகுதியில் உள்ள தொழிலாளிகளுடன் தானும் ஒரு தொழிலாளியாக பணிகளை செய்தார். இன்று டீக்கடை ஒன்றுக்குள் புகுந்த மன்சூர் அலிகான் அங்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த வடை மாவை எடுத்து வடைகளை சுட ஆரம்பித்தார். பின்னர் அந்த வடைகளை கூவி கூவி விற்று வாக்கு சேகரித்தார். மன்சூர் அலிகான் வாக்கு சேகரிக்கும் முறை பொதுமக்களை கவர்ந்து இருப்பதாக அங்கு வசிப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவெரும்பூர் அருகே கல்குவாரி குளத்தில் குளிக்க சென்ற தந்தையும் மகனும் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவெரும்பூர் அருகே உள்ள வாழவந்தான் கோட்டை பொது பர்மா காலனியை சேர்ந்தவர் கணேசன்.
இவருக்கு கார்த்திக் என்ற மகனும் 2 மகள்களும் உள்ளன. இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள கல்குவாரி குட்டையில் குளிப்பதற்காக கணேசன் தனது மகன் கார்த்தி மற்றும் 2 மகள்களை அழைத்து சென்றுள்ளார். அப்போது கார்த்தி தண்ணீரில் தவறி விழுந்ததால் காப்பாற்ற கணேசனும் தண்ணீர் குளித்துள்ளார். அதனால் அவர்களும் தண்ணீரில் இறந்து வெளியே வர முடியவில்லை. இதனை பார்த்து 2 சிறுமிகளும் அருகில் உள்ள பொதுமக்களிடம் தந்தையும் அண்ணனும் தண்ணீரில் மூழ்கிவிட்ட விவரத்தை கூறி அழுதுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் போலீசாருக்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீரில் மூழ்கி பலியான 2 பேரின் உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். கணேசன் உடலை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கார்த்திக் உடலை தேடி வருகின்றனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.